அமெரிக்க பணி முடக்கம் விளைவுகள் மோசமானதா? அமெரிக்காவில் எக்கனாமிக் ஷட்டவுன் என்ற செய்தி பரவலாக பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த ஷட்டவுன் அல்லது பணிமுடக்கம் என்றால் என்ன? அது ஏன் ஏற்படுகிறது? இந்த ஷட்டவுன் என்ன மாதிரியான தாக்கத்தை அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும்? உலக நாடுகளுக்கு இதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா போன்றவற்றை சற்றே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். அமெரிக்க நிதியாண்டு செப்டம்பர் 30 முடிவடையும். அக்டோபர் 1 புதிய நிதியாண்டு தொடங்கும். இதனை அடுத்து ஆண்டுதோறும் புதிய நிதியாண்டுக்கான பட்ஜெட் மசோதா செப்டம்பர் 30 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஒன்று செனட் சபை, மற்றொன்று பிரதிநிதிகள் சபை. அமெரிக்க அரசு இயங்க தேவையான ஆண்டு செலவின மசோதாவுக்கு இந்த இரு அவைகளின் உறுப்பினர்களும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக 60% செனட் உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அரசின் செலவினங்களுக்கான நிதி விடுவிக்கப்படும். அவ்வாறாக 60% உறுப்பினர்களின் ஒப்புதல் கிடைக்காவிட்டால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்படும். இதனால் சில நேரங்களில் அத்தியாவசிய சேவைகளில் இருக்கும் அரசு ஊழியர்கள் தவிர மற்ற துறைகளில் இருப்பவர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் சூழல் ஏற்படும். சில நேரங்களில் அந்த துறைகள் தற்காலிகமாக மூடப்படுவதால் அவர்கள் முடங்கவும் நேரிடும். இதை ஃபர்லோ ஸ்டேட்டஸ் என்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் தற்காலிகமாக விடுவிக்கப்படாமல் பணி நீக்கம் செய்யப்படுவதும் உண்டு. அதேபோல் அத்தியாவசிய சேவைகளில் உள்ளவர்கள் பணியில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படாது. ஷட்டவுன் முடிந்த பின்னர் நிலுவைத் தொகையாக அது கணக்கிடப்பட்டு வழங்கப்படும். இதுதான் ஷட்டவுன் அல்லது பணிமுடக்கம். இந்நிலையில் புதன்கிழமை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவுக்கு ஆதரவாக குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் 53% பேரும் ஜனநாயக கட்சியின் 47% உறுப்பினர்களும் வாக்களித்தனர். மசோதா நிறைவேறாததால் நள்ளிரவு 12 மணிக்கு அமெரிக்க அரசு முடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த முடக்கத்துக்கு பின்னணியில் அஃபோர்டபிள் கேர் அல்லது ஒபாமா கேர் எனப்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும், எல்லை பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்க வேண்டும் என்ற ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளாததும் பிரதானமாக இருக்கிறது. சரி, அமெரிக்க அரசு முடங்கிவிட்டது. அது அமெரிக்காவில் தானே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிறுத்திவிட முடியாது. ஏனெனில் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏதேனும் மந்தநிலை ஏற்பட்டால் அது உலகம் முழுவதுமே பிரதிபலிக்கும். அதாவது அமெரிக்க அரசு முடக்கம் என்பது அதன் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை குறிப்பதாகும். அதனால் உலகளவில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி அதன் மீதான முதலீட்டை அதிகரிப்பர். இந்த தாக்கத்தை கடந்த சில தினங்களாக இந்தியாவில் எதிரொலிக்க கண்டு வருகிறோம். இதே போக்கு தங்கம் மீதான முதலீட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதுமே தொடரக்கூடும். உள்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அத்தியாவசிய துறைகள் மட்டுமே இயங்கும். இதனால் நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும். விசா விண்ணப்பங்கள் பரிசீலனையில் தாமதம், வரி வசூலில் சுணக்கம் உள்ளிட்டவையும் ஏற்படக்கூடும். எண்ணற்ற துறைகளில் உள்ள அரசு ஊழியர்கள் பணி முடங்கும். அவர்கள் கிட்டத்தட்ட பணி இழந்ததை போன்றதுதான். நிதி நிலைமை சரியானால் அவர்கள் ஒரு சில வாரங்களில் பணியில் மீண்டும் இணையலாம். சிக்கல் நீடித்தால் சிலர் அவர்களாகவே பணியை துறந்து செல்லக்கூடும். இன்னும் சிலர் அரசால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இப்போதைய நிலவரப்படி அமெரிக்காவில் சுமார் 7,05,000 அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் இந்த ஷட்டவுன் பற்றி கூறுகையில், நாங்கள் நிறைய அரசு ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்ப போகிறோம். அதில் பெரும்பாலானோர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவில் இது போன்ற ஷட்டவுன்கள் நிகழ்வது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே கடந்த 2013, 2018 முதல் 2019 வரை இவ்வாறான அரசு முடக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. 2013 காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் அரசு செயல்பாட்டில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அப்போது தற்காலிக பணி நீக்கத்துக்கு உள்ளானோரில் 31% பேர் வரை ஓராண்டுக்குள் தங்கள் பணியை ராஜினாமா செய்துவிட்டனர்.
விட்டனர். நிதிச்சூழல் சரியான பின்னரும் கூட அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த ஷட்டவுன் எப்படித்தான் முடிவுக்கு வரும் என்ற கேள்வியும் எழலாம். ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் கைகளில் தான் இது இருக்கிறது. செனட் சபையின் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் 47% பேரில் சிலர் கருத்து மோதல்களை விலக்கி வைத்துவிட்டு குடியரசுக் கட்சியின் கொள்கைகளை ஏற்பதாக ஒப்புக்கொண்டால் இந்த பணிமுடக்கம் முடிவுக்கு வரும். ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்திலும் இது போன்ற பணிமுடக்கம் ஏற்பட்டுள்ளது. அது 38 நாட்கள் வரை நீடித்தது. இந்த முறை இது எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதை பொறுத்தே அது அமெரிக்க பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கூற முடியும் என்கின்றனர் நிபுணர்கள். இம்முறை ஏற்பட்டுள்ள அரசு முடக்கம் நீடித்தால் ஒவ்வொரு வாரமும் அமெரிக்க பொருளாதாரத்தின் வளர்ச்சி 0.2% வரை சரிவை காணும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முடக்கம் சற்றே கடுமையானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பகுதியான ஷட்டவுன் நிலவி வந்த நிலையில் தற்போது முழுமையான ஷட்டவுன் நிலவுவதால் குடியரசு ஜனநாயக கட்சியினர் இடையேயான கருத்து மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வருவதிலும் சிக்கல் நிலவுகிறது.